அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வென்ஸ்டே ஈவினிங். ஸ்நாக்ஸ்க்கு பீனட் சாலட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி பாயில் பீனட் மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன். இதில் சாலட்னா ரெடி பண்ணது கிடையாது. பீனட்டில் விட்டமின், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால ஹெல்த்துக்கும் பெனிஃபிட்ஸ் தான். ஆல்சோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்த மினி vlogல ஸ்நாக்ஸ்க்கு கார்ன் சாலட் செஞ்சுருப்பேன். ஸோ கார்னுக்கு பதிலாக பாயில் பீனட் யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவும் ரெடி பண்ணியிருக்கேன். பாயில் பீனட் கூட சாப் பண்ண வெங்காயம், தக்காளி, துருவின மாங்காய், இன்கேஸ் மாங்காய் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே மிளகாய்த்தூள், சாட் மசாலா, உப்பு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக பீனட் சாலட் ரெடி. பீனட்டோட கார்னை கம்பேர் பண்ணும்போது பீனட் சாலட் ரொம்பவே பெட்டராக, ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஆல்சோ நான் டின்னருக்கு தோசை சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். சட்னி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உப்பு, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஃபைன் அண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்க அந்த மிக்சர் அதில் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் எல்லாம் கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும், சூப்பராக சட்னி ரெடி ஆகிடும். ஆல்சோ முட்டை தோசையில் பெப்பர், உப்பு மட்டும் தூவி சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டேன்.